எல்லாருக்கும் வணக்கம். நான் POSBean Billing Software பேசுகிறேன். இன்னைக்கு ஜிஎஸ்டிலேருந்து ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாம் 5% ஆஃப் கார்மெண்ட் டேக்ஸ் என்ன ஆயிடுச்சு, அது 12%க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் அது காமிக்க போகிறேன். அட் அ டைம் எல்லா ப்ராடக்ட்க்கும் 12% எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் அட்மினில் லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணிட்ட அப்புறமா இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஏ இல்லைன்னா ஜிஎஸ்டிக்காரங்களுக்கு நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் தரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸில் போயிட்டு ஸ்டாக் ரிப்போர்ட்னு கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டாக் ரிப்போர்ட்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிட்ட அப்புறமா இங்கே ஃபெச் பண்ணுங்க. ஃபெச் பண்ண உடனே எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கோட ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இது உங்களுக்கு உங்கள் சிஏ அப்புறமா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ இதை இன்னைக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பேக்கப் எடுத்துக்கிங்க. ஸோ எங்கள் ஃபைலில் எக்ஸ்போர்ட் எக்ஸ்எல்எஸ் இல்லைனா இது உங்கள் ஃபார்மேட் பிடிஎஃப்ல வேணுமா பிடிஎஃப்ல நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. ஓகேன்னு தந்துடுங்க. இது சேவ் பண்ணிட்டு அதுக்கு என்ன முன்னால இன்னொன்று பண்ணணும் என்னன்னா நீங்கள் இன்னைக்கோட ஒரு பேக்கப் எடுக்கணும். ஸோ அது பேக்கப் எடுக்கிறது எப்படின்னா பில்டில் போயிட்டு இங்கே பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் 2 ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, பேக்கப் நவுன்னு சொல்லிட்டு. பேக்கப் நவுன் கிளிக் தந்த உடனே இங்கே கேட்க டி வாண்ட் டு டேக் அ பேக்கப்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கிளிக் தாங்க. எஸ்ன்னு கிளிக் தந்த உடனே இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உங்கள் டீட்டெயில் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் டைம் ஆகிட்ட அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும், பேக்கப் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. இதாகிட்ட அப்புறமா ஓகேன்னு கிளிக் தந்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு பேக்கப்போ எடுத்தாயிடுச்சு. ஸோ இப்போ எல்லா டேக்ஸ் நீங்கள் 12% சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே மெட்டீரியல் மாஸ்டரில் போயிட்டு ப்ராடக்ட் கிரியேஷனுக்கு போங்க. ப்ராடக்ட் கிரியேஷனில் போயிட்ட அப்புறமா இங்கே உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு அப்படி கொண்டு போனீங்களா, சைடில் கொண்டு போனீங்களா, இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே 5% ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கிங்க. 5% இருக்கிறதெல்லாம் 12க்கு மாறப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஃபில்டர் பண்ணிக்கிங்க. ஸோ அப்புறமா எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஏன்னு தந்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏன்னு தந்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடும். எல்லாம் செலக்ட் ஆகிட்ட அப்புறமா இங்கே டேக்ஸ் மேலே ரைட் கிளிக் தந்து எதனா ஒரு டேக்ஸ் மேலே ரைட் கிளிக் தந்து செட் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மேலே கிளிக் தாங்க. ஸோ செட் டேக்ஸ் மேலே கிளிக் தந்தீங்கன்னா இங்கே டேக்ஸ்னு ஒரு காலம் வரும். ஸோ இங்கே 12ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கிளிக் தாங்க. ஓகேன்னு கிளிக் தந்த உடனே டி வாண்ட் டு சேஞ்ச்னு சொல்லிட்டு கேட்கும், எஸ்ன்னு தாங்க. அப்புறமா ஓகேன்னு தந்துருங்க. அதுக்கு இதாகிட்ட அப்புறமா ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இங்கே இந்த ஃபில்டரை கிளியர் பண்ணிக்கோங்க. இங்கே ஆப்ஷன் இருக்கும், ஃபில்டர் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 5% ஒன்றுமே இல்லை, இப்போ எல்லாம் 12% மாறிடும். அவ்வளோதான். தேங்க்யூ.